அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நேற்று முன்தினம் நீக்கி உத்தரவிட்டிருந்தார் நிறுவனர் ராமதாஸ். தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டது முதலே தைலாபுரம் தோட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸை நீக்கிவிட்டு செயல் தலைவராக அவரை நியமனம் செய்வதாக நேற்று முன்தினம் ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அன்புமணி இனி கட்சியில் செயல் தலைவர் தான், நான் தான் தலைவர் என்று ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் தொடர்ந்து 3 நாட்களாகியும் அந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வும் எட்டப்படாமல் உள்ளது. இந்த பிரச்சனை எழுந்தது முதலே தைலாபுரம் தோட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று சந்தித்து ராமதாஸை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய போதெல்லாம் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று தன்னுடைய தந்தையை அமைதிப்படுத்துவது மருத்துவர் ராமதாஸ் அமைதிப்படுத்துவது அன்புமணியினுடைய வழக்கமான பாணியாக இருக்கும். ஆனால் இந்த முறை பிரச்சனை ஏற்பட்டு 3 நாட்கள் ஆகியும் அன்புமணி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் வரவில்லை. தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்லுவார் என்று பாமகவின் மூத்த நிர்வாகிகள் எதிர்பார்த்த நிலையிலும் அவர்களுக்கு ஏமாற்றமே விஞ்சி இருக்கின்றது. அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு 3 நாட்கள் ஆகியும் இன்னும் செல்லவில்லை. அதே நேரம் பாமகவிற்கு நான் தான் தலைவர் என்பதில் அன்புமணி ராமதாஸ் உறுதியாக இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவர் இடையிலும் நீடித்து வரக்கூடிய இந்த யுத்தத்தின் காரணமாக மே 11ஆம் தேதி நடத்தவுள்ள அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தற்போது சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சியின் நிர்வாகிகள் அன்புமணியை எவ்வாறு குறிப்பிடுவது, பாமகவின் தலைவர் என்று குறிப்பிடுவதா அல்லது ராமதாஸ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தகவல் படி அவரை செயல் தலைவர் என்று குறிப்பிடுவதா என்ற குழப்பத்திலேயே சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கான அந்த பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முழுநிலவு பெருவிழாவை மாமல்லபுரத்தில் நடத்துவதற்காக பாமகவினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பணிகளில் தொய்வு ஏற்படக்கூடிய விதமாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகார மோதல் தற்பொழுது காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் தொடர்ந்து ராமதாஸை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இணையதளங்களில் பாமக இளைஞர்கள் பலரும் அன்புமணிக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் அன்புமணியினுடைய ஆதரவாளர்களான திலகபாமா உள்ளிட்டவர்களை தைலாபுரம் தோட்டத்திலே சந்திப்பதற்கு ராமதாஸ் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றார். தன்னுடைய ஆதரவாளர்களை மட்டும் ராமதாஸ் சந்தித்து வருகின்றார். அன்புமணியின் ஆதரவாளர்களாக தோட்டத்திற்கு வரக்கூடியவர்களை சந்திப்பதில்லை என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். எனவே மூத்த தலைவர்கள் பாமகவில் இருக்கக்கூடிய அவர்கள் தலையிட்டு அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் சண்டை ஏற்பட்ட பொழுது, பொதுக்குழுவில் ஏற்பட்ட சண்டையின் பொழுது அடுத்த 1-2 நாட்களுக்குள்ளாக அது பேசி தீர்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை ராமதாஸ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துகளுக்கு அன்புமணி எந்த பதில்வினை ஆற்றாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கும் அவர் செல்லாமல் இருக்கக்கூடிய சூழலில் அவரை தைலாபுரம் தோட்டத்திற்கு வரவழைப்பதற்கான முயற்சியில் மூத்த தலைவர்கள் சிலர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இன்னும் 1-2 நாட்களுக்குள் அந்த பிரச்சனையை முடிவு செய்து அடுத்த கட்டமாக கூட்டணி உள்ளிட்ட பணிகளில் தீவிரம் காட்டுவதற்கு பாமக தலைமை தயாராக வேண்டும் என்று பாமகவின் நிர்வாகிகள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அமித்ஷா வருகைக்கு பிறகு அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணி தொடர்பாக தங்களுடைய தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் பாமக இன்னும் இந்த உட்கட்சி குழப்பத்திலிருந்து வெளியில் வர முடியாத சூழல் இருப்பதால் உடனடியாக இருவரும் தலையிட்டு அமர்ந்து பேசி ஒரு தீர்வு கண்டு உடனடியாக கட்சி பணிகளிலும் அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கான பணிகளிலும் தங்களுடைய பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே பாமகவினரின் எதிர்பார்ப்பாக இருப்பதாக குறிப்பிட்டு பலரும் பதிவு செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.